ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க. அரோரா பத்தி ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு பேமெண்ட் வந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் பீப்பிள் வந்து அரோரா நேம் சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு சில பேர் வந்து கனி அக்கா அண்ட் 1, 2 பேர் வந்து இவங்கள சொல்லியிருப்பாங்க. ரம்யா ஜூவ சொல்லியிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 2 பேர் கமர்தீன சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு பிரஜன், இன்னொன்னு வந்து பிரவீன். அந்த பிராங்க்ல இன்வால்வ் ஆன 2 பேரும். பிரஜன் என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு சரி ரொம்ப நெருங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. நம்ம வந்து பிக் பாஸ் கிட்ட அந்த அன்னைக்கு பிராங்க் பண்ணிட்டு அவங்க பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ள போயிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து கமருதீன் சொல்லியிருப்பார் போல இருக்கு. சரி விடு, எனக்கு ரெட் கார்டு குடுத்தா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அத வந்து பெருசா எடுத்து சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, கமருதீனோட இத நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவர் வந்துட்டு, சரி விட்றா ரெட் கார்டு குடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? போத்தான் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் பிரவீன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய ஐடியா இல்லாம இருக்கிறான். மேபி அதனால அவன் இன்னைக்கு பேமெண்ட் வந்தா போதும்னு இருக்கிறான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்லியிருப்பாரு. ஸோ பட் இது வந்து நான் கண்டிப்பா அந்த 2 பாயிண்ட்டையுமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து நல்லா கமருதீன் வந்து நல்லா ப்ளே பண்றாரு. ஏதோ ஒரு வகையில அவர் வந்து கேம்ல வந்து லைவா தான் இருக்காரு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்காரு. அண்ட் மோரோவர் வெளியில ஒரு ஹீரோ ஆகணும்னு பெரிய கனவோட வந்திருக்காரு. ஜஸ்ட் தட் இப்ப என்னைக்கு எலிமினேட் ஆனாலும் நம்ம போயிடலாங்கிற மாதிரி ஒரு லெதார்ஜிக் ஆட்டிட்யூடோட கமருதீன் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அது கண்டிப்பா ராங் சாய்ஸ்ன்னு ஃபீல் பண்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க.